என்னிடத்தில் கேள்விப்பட்ட நான் சொன்ன காரியங்களை குறித்து நீங்கள் நினைத்து என்ன செய்யணுமா? காத்திருக்க வேண்டும். இப்போ ஒரு குடும்பத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து ஏசப்பாட்டை கேட்டிருப்பீங்க, பிள்ளைகள் காரியத்தை குறித்து கேட்டிருப்பீங்க, எதிர்காலத்தை குறித்து கேட்டிருப்பீங்க, அல்லது உங்கள் கடன் பிரச்சனை அடைய வேண்டும் என்று கேட்டிருப்பீங்க, அல்லது உங்களுக்கு சுகம் வேணும் கேட்டிருப்பீங்க. அதை கேட்டுட்டு என்ன செய்யணும்? அதுக்கு என்ன செய்யறாரு? நீ அதை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்ய? காத்திருங்கிற. வாக்கு தத்தங்களை உங்களுக்கு கொடுத்துட்டேன், வாக்கு தத்தங்களை உங்களுக்கு நான் பேசிட்டேன், உன்னை இப்படி வைக்க போகிறேன், இப்படி இந்த இடத்துக்கு கொண்டு போக போகிறேன், வற்றாத நீருற்று போல செலுத்தி வளர்வேன் என்று உனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் வாக்கு பண்ணியிருக்கிறேன், நான் உனக்கு மேய்ப்பராக இருக்கிறேன், தாழ்ச்சி அடைவதில்லை என்று உனக்கு நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன், அநேக ஜாதிகளை ஆளுவாய் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன், உன் சந்ததியை ஒளியுமறு கண்டு போல வளர்ந்திருக்கு என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன், நீ சுகவானா இருப்பாய், நீ பலவானா இருப்பாய், உனக்கு ஆயுசு நாட்கள் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ காரியங்களை, எத்தனையோ வாக்கு தத்தங்களை அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கு பண்ணின காரியத்தை குறித்து நினைத்து, அந்த வாக்கு பண்ணின காரியத்தை குறித்து சிந்தித்து, அது எப்போது வரும், எப்போது வரும், எப்போது கிடைக்கும், இப்போ வருமா, நாளைக்கு வருமா, நாளை கழிச்சு வருமா அப்படிங்கிற அந்த காரியத்தை குறித்து, அந்த வாக்குத்தத்தங்கள் குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளைகளுக்கு எதை கேட்டையோ அது வர வேண்டும் என்று அதை குறித்து ஒரு காத்திருப்பு தேவை. அதை குறித்து எண்ணத்தோடு காத்திருக்க வேண்டும், அதை குறித்து நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும், அதை குறித்து விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். கேட்டுட்டு காத்திருக்காம வேற எதுக்கோ காத்திருக்க கூடாது, வேற எந்த காரியத்தை சிந்திக்க கூடாது. அந்த கேட்ட காரியத்தை குறித்து பெற்றுக்கொள்ள, அந்த வாக்குத்தத்தங்களை குறித்து பெற்றுக்கொள்ள உங்களுக்கு ஒரு காத்திருப்பு தேவை. அப்படின்னா ஒரு வாஞ்சை, இந்த காரியம் வரப்போகிறது, அப்போ அந்த காரியத்துக்கு என்ன செய்யணும்? காத்திருக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க.